ஊக்கமூட்டம் உளவியல். நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் இல்லையா? ஆனா அதுக்கு சரியான நேரம் வரும்போது ஏதோ ஒண்ணு நம்மள தடுத்துட்டு இருக்கோம். அது நம்ம மனசுக்குள்ள இருக்க ஒரு குரலா கூட இருக்கலாம். இதை நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? உன்னால இது எப்படி பண்ண முடியும், உன்னால இது நிச்சயமா பண்ண முடியாது, இந்த மாதிரி எல்லாம் சொல்லி நம்ப வைக்கும் நம்மள. இதுக்கு பேர் தான் உளவியல்ல செல்ஃப் சாபட்டாஜ் அப்படின்னு சொல்றது. இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த செல்ஃப் சாபட்டாஜோட ரூட் காஸ் என்ன, சிம்டம்ஸ் என்ன, இது எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம டீடைல்ல பார்க்கலாம். இந்த செல்ஃப் சாபட்டாஜ் இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட சில குவாலிட்டிஸ் வந்து நல்லா ப்ராமினென்ட்டா இருக்கும். அவங்களுக்கு ப்ரோகாஸ்டினேஷன், அதாவது ஒரு விஷயத்த வந்து எப்பயுமே தள்ளி போடுற பழக்கம் அவங்களுக்கு நிறைய இருக்கும். நேரத்தை கடத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு விஷயம் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனா அது அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு மென்டல் ஸ்டேட் வந்து அவங்களுக்கு இருக்கும். நம்பர் 2, நெகட்டிவ் செல்ஃப் டாக். இதுவுமே அவங்க அண்டர்கோ பண்ணுவாங்க. இப்ப அவங்க வந்து ஒரு வேலையை முடிக்கணும்னு நினைச்சாலுமே அவங்களோட பேக் ஆஃப் த மைண்ட்ல என்ன தோணும்னா, இது என்னால பண்ண முடியுமா, இது கண்டிப்பா நான் செஞ்சிருவேனா, இந்த மாதிரி ஒரு குவெஸ்டின் வந்து அரைஸ் ஆகும். ஒரு எதிர்மறையான எண்ணம் வந்து அவங்களுக்குள்ளே உதிச்சுக்கிட்டே இருக்கும். நம்பர் 3, ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். ஒரு வேலை நான் தோத்து போயிட்டேன்னா என்ன பண்றது, மத்தவங்க என்ன பார்த்து என்ன சொல்வாங்க, அந்த தாட் வந்து நிறைய இருக்கும். அந்த தோல்வி பயம் நிறையவே இருக்கும். அதனால அவங்களால ஒரு விஷயத்த முழுமையா செய்ய முடியாது. அதே சமயம் உங்களுக்கு ஃபியர் ஆஃப் சக்சஸும் உங்களுக்கு இருக்கும். ஒருவேளை இந்த விஷயத்த பண்ணி நான் ஜெயிச்சுட்டா அந்த சக்சஸ்க்கு நான் டிசர்விங் பர்சனா அப்படின்னு கூட அவங்க யோசிக்கிறது உண்டு. அண்ட் அந்த சக்சஸ் எப்படி என்னால தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னு யோசிப்பாங்க. அண்ட் இவங்களுக்கு செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் பிஹேவியர், இது வந்து நிறைய பார்க்க முடியும். அதாவது தன்னை தானே அழித்து கொள்ளக்கூடிய ஒரு சில ஹேபிட்ஸ் வந்து இவங்க கிட்ட இருக்கும். அது ஒரு தீய பழக்கமா இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயம் அவங்க ஹெல்த்த பாதிக்கிற அப்படின்னு தெரிஞ்சாலுமே இந்த பர்சன் வந்து அதை விட்டு வெளியில வரவே முடியாது. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி, இதுதான் என்னோட லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட், இந்த ட்ராமாவால தான் நான் இந்த தீய பழக்கத்துக்கு ஆளான அடிமையாயிட்டேன் அப்படின்னு ஒரு ரீசன் சொல்லுவாங்க. இப்படி ஏதாவது ஒரு டெம்பரரியான ரீசன் சொல்லி இருப்பாங்க. இதுவுமே அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணி அவங்களோட இலக்குகளை அடையறதுக்கு ரொம்ப தடையா இருக்கும். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே சிம்டம்ஸ் தான். இப்போ இந்த செல்ஃப் சாபட்டாஜோட ரூட் காஸ் என்னன்றத பார்க்கலாம். நம்பர் 1, இந்த செல்ஃப் சாபட்டாஜ் இருக்க பர்சன் கிட்ட லேக் ஆஃப் செல்ஃப் எஸ்டீம் நிறைய இருக்கும். அதாவது தன்னை பற்றிய ஒரு மதிப்பு குறைவா இருக்கும், ரொம்ப லோவா ஃபீல் பண்ணுவாங்க. நம்பர் 2, பாஸ்ட் ட்ராமா ஆர் ஃபெயிலியர் வந்து இவங்களை ரொம்ப பாதிக்கும். சின்ன வயசுல ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்கள பாதிச்சிருக்கும். அதை வந்து அது ஒரு பேகேஜை வந்து அவங்க கேரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அதை சுமந்துக்கிட்டே இருப்பாங்க. காலம் ஃபுல்லா அவங்க நகர முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. முன்னாடி ஒரு விஷயம் அவங்களை செய்ய முடியாம போயிருக்கலாம், அதே வந்து அவங்க பண்ணிருப்பாங்க. என்னால அப்போ செய்ய முடியல, இப்போயும் என்னால செய்ய முடியல, சோ நான் ட்ரை பண்ண மாட்டேன், இந்த மாதிரி ஒரு ரீசன்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. அண்ட் நம்பர் 3, லிமிட்டிங் பிலீஃப் அண்ட் மைண்ட் செட். எனக்கு இவ்வளவுதான் கெப்பாசிட்டி இருக்கு, என்னால இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு மேப் மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுலயே வந்து அவங்க ஸ்டிக் ஆன் ஆயிடுவாங்க, மூவ் ஆன் பண்ண முடியாது அவங்களால. எதுவுமே லிமிட்டிங் பிலீஃப்னால அவங்க வந்து இலக்க வந்து அடையறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சோ ஆல்ரெடி ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணினதுனால அவங்க இந்த பிரச்சனையில இருந்து வெளில வர்றது கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. சோ அவங்களோட கோல்ஸ் அடையறதுக்கும் ரொம்ப சிரமப்படுவாங்க. சோ இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே சிம்டம்ஸ் அண்ட் ரூட் காஸ். ஓகே, இதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாமா? செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் செல்ஃப் கம்பேஷன், இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இந்த மாதிரி ஏதோ ஒரு பேட்டர்ன் நம்ம முன்னுக்கு வர விடாம தடுக்குது அப்படின்னா அது ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப முக்கியம். ஐடென்டிஃபை பண்ணா மட்டும் போதுமா? அதுக்கப்புறம் அந்த பேட்டர்ன் நம்ம தாக்கிடுச்சு நினைக்கும் போது அது கில்ட்டியா நம்ம ஃபீல் பண்ணவே கூடாது. இதுதான் செல்ஃப் அவேர்னஸ். செல்ஃப் கம்பேஷன் சொன்னேன் இல்லையா, நம்மள நாமே ஏத்துக்கிறது. சரி, ஓகே, இட்ஸ் ஓகே, இப்படி எல்லாம் நடந்துருச்சு, இத நான் கண்டுபிடிச்சிட்டேன்,
கண்டிப்பா இதுல இருந்து நான் என்ன மாத்திக்க முடியும் அப்படின்னு நம்புறது, அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும். இப்படி நம்மளே நாம மன்னிச்சு ஏத்துக்கும் போது இந்த செல்ஃப் சாபட்டேஜ்ல இருந்து ஈஸியா வெளில வர முடியும். அப்படி இல்லைன்னா ஒரு வெறுப்பு வந்து நம்மள தாக்கிடும், அதுல இருந்து வெளியில வர்றது ரொம்ப கஷ்டமாயிடும். நம்பர் 3, மெடிடேஷன். இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இப்ப மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம மைண்ட் காமா இருக்கும், பீஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த ஒரு செயலை செய்யும் போது அதுல தெளிவு நிறைய இருக்கும். சோ அதுல நிதானமும் யூகிச்சு நம்ம செய்யக்கூடியதுக்கு நிறைய ஆற்றல் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு செல்ஃப் சாபட்டேஜோட சிம்டம்ஸ் தெரிஞ்சாச்சு, ரூட் காஸ் பார்த்தாச்சு, அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னும் பார்த்தாச்சு. அடுத்தது என்ன? களத்துல இறங்கிடலாமா? டேக் ஆக்ஷன். சோ கோல்ஸ்ல ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும், கன்சிஸ்டன்டா இருக்கணும். இது எல்லாமே ஃபாலோ பண்ணினா தன்னைத்தானே அழித்துக் கொள்ளக்கூடிய இந்த செல்ஃப் சாபட்டேஜ் பிஹேவியர்ல இருந்து சுலபமா வெளியில வந்துட முடியும். இந்த தகவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச்.